ஹலோ வீவர்ஸ், 3000 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் 12ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடக்க போகுதுங்க. இதன் பிறகு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது உண்டாக போகிறது. என்னங்க சொல்றீங்க? அப்படி நவம்பர் 12ஆம் தேதி என்னங்க நடக்க போகிறது? அதற்கும் துலாம் ராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு பலருக்கும் சந்தேகமானது வந்திருக்குங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருவுடைய வக்ர பெயர்ச்சி தான் கடக ராசியில ஆரம்பமாக போகிறது. இதனுடைய தாக்கமானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே காணப்படுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் இந்த ஒரு குருவுடைய வக்ர பெயர்ச்சியின் மூலமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போறாங்க, என்னவெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது, என்னவெல்லாம் அவங்க செய்யவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக நாம அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எளிமையாக தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே அந்த வகையில தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இனி இந்த நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகுல இருந்து அடுத்த 4 மாத காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால நீங்க எதிர்பார்த்த சுப காரியங்கள் வீடுகள்ல நல்லபடியாக நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 12/11/2025 புதன்கிழமை அன்று தான் குருவுடைய வக்ர பெயர்ச்சியானது கடக ராசியில ஆரம்பமாக போகிறது. வரப்போகின்ற 2026 மார்ச் 11ஆம் தேதி வரைக்குமே கடக ராசியிலேயே குரு வக்ரமாக இருக்க போகிறார். இதையெல்லாம் வைத்து தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்த 4 மாத காலங்கள் நிச்சயமாக குருவுடைய ஆசீர்வாதத்தால இதெல்லாம் நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நவம்பர் 12ஆம் தேதியில இருந்து குரு வக்ரமாவதால உங்களுக்கு 100% நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது ரிஷபமும் துலாமும் எதிர் தரப்பினர் என்பதால நண்பராக இருக்கக்கூடிய நபரை திருமணம் செய்யக்கூடிய யோகமானது உண்டாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வெளியூர் செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்க போகுதுங்க. வெளிநாட்டிற்கு சென்று படிக்கணும், வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்கணும், அதற்காக நிறைய முயற்சிகள் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எதுவுமே சாதகமாக நடக்க மாட்டேங்குது. நானுமே ஒரு சில இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருந்தேன், அதுல நான் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆக என்னால் முடியல. அதே சமயம் நான் விசா அப்ளை பண்ணியிருந்தேன், அதுவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் கைக்கு வரல. இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவாகவே இருந்து கொண்டே இருக்கு. நான் இங்கேயே வேலை பார்க்கலாமா, இல்லைனா வெளிநாட்டிற்கு சென்று என்னுடைய ஆசையை நிறைவேறக்கூடுமா, அங்கு சென்று என்னால் வேலை பார்க்க முடியுமா, படிக்க முடியுமா, அந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய ஆசைகள் தாராளமாக நிறைவேறுங்க. நீங்கள் விருப்பப்பட்டது போலவே வெளிநாட்டிற்கு வெளியூருக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்து இருந்த கை நிறைய நீங்கள் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகமுமே இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. விரும்பிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய பாக்கியமானது உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே வீடு வாங்கணும் இல்லைனா நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருந்து கொண்டு இருக்கு இல்லையா, அது எல்லாமே இப்போது நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை மாற்றங்களானது ஏற்பட போகிறது.
போகிறது. இத்தனை நாட்களாக நான் எங்கு போய் எது பார்த்தாலுமே எனக்கு தடங்களாகவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயமாக நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு இந்த கொண்டக்கடலை மாலையை சாட்சி வைத்து வழிபாடு செய்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது தொடர்பான சுபமான விஷயங்களுக்கு சென்று வாருங்கள். நிச்சயமாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு சுபமாக முழுமையாக நடந்து முடியுங்க. நீங்கள் வீட்டை கூட வாங்கி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய அளவுக்கு இப்போது யோகமானது இருக்குங்க. இந்த 4 மாத காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகக்கூடிய வகையில் பல சூழ்நிலை மாற்றங்களானது ஏற்பட போகிறது. அதுவுமே நல்ல மாற்றங்களாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் மங்கள காரியங்களானது நடைபெற போகிறது. மங்கள இசை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இருக்கின்றது. ரொம்ப நாட்களாகவே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அது எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது அது எல்லாமே கைக்கூடி வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். வீட்டில் பெரியவர்களுடனும் அப்பாவுடனும் சகோதரர்களுடனும் இருக்கக்கூடிய சண்டைகள், சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது. அதே சமயம் ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி, அதே போல் அண்ணா தங்கை, அதே போல் அக்கா தங்கைக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகளால் ரொம்ப வருஷமாக கூட நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்க. மனசுக்குள்ளே அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா வலியை தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் அப்படிப்பட்ட சண்டைகள் கூட இப்போது முடிவுக்கு வரப்போகிறது. இருவருமே பழையபடிக்கு பேசி அன்போடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல நல்ல விஷயங்களானது உங்களுடைய வீடுகளில் சுபமாக நடக்கக்கூடிய பாக்கியங்களுமே உங்களுக்கு நிறைஞ்சி இருக்குங்க. அதே போல் ஏதாவது சொத்து தொடர்பாக வழக்குகள் தொடர்ந்து இருக்கீங்க, அதில் உங்களுக்கான தீர்ப்பு கிடைக்கல, வாய்தாக்கு மேலே வாய்தா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போது வழக்குகளானது முடியக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது நிறைய துலாம் ராசி நேயர்களுக்கு பூர்வீக சொத்துக்களானது உங்களுடைய கைக்கு வரக்கூடிய யோகமானது உண்டாகி இருக்கிறது. மன சங்கடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பும் அந்யோன்யத்தோடையும் நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் செய்து அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து விவாகரத்து ஆனவங்க இரண்டாவது திருமணம் செய்யலாமா, இல்லைனா நமக்கு முதல் திருமணம் போலவே தான் வாழ்க்கை அமையக்கூடுமா அப்படின்னு எல்லாம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் இரண்டாவது திருமணத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. அதில் தப்பே கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், அது தப்பாயிருச்சு அப்படின்னா அது எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் அது தப்பாகவே தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நாம் ஜஸ்ட்டு சூஸ் பண்ண அந்த பொருள் பார்த்திங்கன்னா அந்த பர்சன் பார்த்திங்கன்னா சரியில்லை, அவ்வளவே தான் தவிர மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் மென்டலியும் சரிங்க, ஃபிசிக்கலாகவும் சரிங்க, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எது கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு தன்னம்பிக்கை, உங்கள் காலில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரவழைச்சிக்கணுங்க. ஸோ அதற்காக நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கெரியர், உங்களுக்கான ஒரு வேலைங்க. ஸோ அந்த வேலைக்கு நீங்கள் போங்க. வேலைக்கு போகும்போது இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்களானது பக்குவப்படும். வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எது முக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வருங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து சொந்த காலில் நிற்கும் போது அதன் பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் உங்களுக்கு நிச்சயமாக சரியாக இருக்குங்க. அதன் பிறகு நீங்கள் இரண்டாவது திருமணத்துக்கு யோசிக்கலாம், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாவது திருமணமானது நல்லபடியாக அமையக்கூடிய திருமண யோகமுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. என்றைக்குமே ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த லைஃப் நமக்கு நல்ல லைஃபாக மாறும். அதனால் கூட அந்த ஃபஸ்ட்டு, அதாவது அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான லைஃபுக்காக கூட நம்ம ஃபஸ்ட்டு லைஃப்பை பார்த்திங்கன்னா இழந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டியோடு போங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளே தவிர இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தயாராக இருக்கணுங்க. ஸோ அதற்கு நீங்கள் ஒரு தெளிவான மைண்டோடு ஒரு விஷயம் முடிவெடுக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் பார்த்திங்கன்னா சொந்த காலில் நிற்கணும். உங்களுக்கான ஒரு நல்ல வேலை இருக்கணும். அந்த வேலையில் நீங்கள் வந்து கை நிறைய சம்பாதிக்கணும். உங்களால் உங்களை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கணுங்க. ஸோ அந்த நேர காலத்தில் அந்த ஒரு பக்குவத்தோடு நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த லைஃபுக்கு பார்த்திங்கன்னா மூவ் ஆன் ஆகலாம். அது சரியாகவும் இருக்க கொடுங்க. மேலும் பார்த்திங்கன்னா இடமாற்றங்களால் நல்ல நன்மைகளானது ஏற்படுங்க. எந்த முடிவை எடுத்தாலுமே அதில் 100% உங்களுக்கு நேர்மறையான நன்மைகளானது நடக்க
கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அபரிவிதமான யோகமான காலகட்டம் என்பதால் பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம கோபத்தோடையோ இல்லைனா ஒரு தெளிவான மைண்டில் இல்லாத போதோ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமாக 100% தப்பாக முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. எப்போதுமே மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய கோபமாக இருந்தாலும் சரிங்க, வேறு ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது அது நிச்சயமாக நமக்கு சரியாக அமையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு இருந்து அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் அதன் பிறகு ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் முடிவெடுப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் சந்தோஷம் ரீதியாகவும் சரிங்க, பொருளாதார ரீதியாகவும் சரிங்க, 90% நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலேயே குளித்து முடித்து தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையை சாற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர இன்னுமே மிக மிக அற்புதமான நல்ல முன்னேற்றங்களானது உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில கிடைக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.